லாஸ் ஒரு விஷயத்துல ஆகுதுமா. என்னன்னா நான் ஒரு பிடிவாதமா இருக்கேன்னு வைங்களேன். ம். இந்த அரிசிகள், ம். பாரம்பரிய அரிசிகள் என்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60லேருந்து 70 வரைக்கும் அது அரிசி ஒண்ணுதான். வகைகள் இருக்கு. அது ரொம்ப பிடிவாதமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனா அது பயங்கர லாஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு அது புடைக்கிறதுக்கு சலிக்கிறதுக்குன்னே 4 ஆளுங்க அது போட்டு. ஏதோ ஒரு கதை அதுக்கு இப்ப முந்தா நேத்து படிச்சேன். என்னது? இருங்க ஒரே இல்ல நிமிஷம். நான் சொல்லிடுறேன். அது 125 ரூபா வெளியில 75 ரூபான்னு வித்துட்டு இருக்கோம் நாங்க. ஆமா. கடையில 120 ரூபா. என்னப்பா அது? பச்சை பட்டாணி ம். 125 ரூபா வெளியில விக்குது. நாங்க 75 ரூபான்னு வித்துட்டு இருக்கோம். அதான். இது என்ன கதை இந்த பாருங்க. மாதிரி என்னன்னா இந்த கிராசரிஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆகுது. பட் என்னன்னா எனக்கு எல்லாமே விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குறதுங்க. எல்லாம் நான் பருப்பு, துவரம் பருப்பு நீங்க பாத்தீங்க அது என்னமா துவரம் பருப்பு. துவரம் பருப்பு இந்த மாதிரி அந்த பருப்பு நீங்க செஞ்சீங்கன்னா எங்கேயும் கிடைக்காது. சாம்பார் அவ்வளோ சுவையா இருக்கும். ம். நாட்டு பருப்பு இது, கைக்குத்தல். கைக்குத்தல் பருப்பு. கை குத்தல் துவரம் பருப்புங்க பாருங்க. கைக்குத்தல் துவரம் பருப்பு இது. ம். பாருங்க. இதெல்லாம் எப்படிமா விடுறதுக்கு மனசு வரும் நமக்கு? விடுறதுக்கே மனசு நாங்க இதான் வரும். சாப்பிடுறோம். அவ்வளவு சுவையா இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கும் சாம்பார். அந்த பருப்பை விட இதுதான் நல்லா இருக்கு. ம். கைக்குத்தல் பருப்பு. இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி எல்லாமே இது ஆர்கானிக். ம். அது ஆ. எதுவுமே பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகள் தான் இருக்கா. அதுல பூச்சி வந்துரும், வண்டு வந்துரும், அதை புடைக்கணும், சலிக்கணும். லாஸ்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா கூட தூக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. வேண்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துடலான்னு நானும் பார்த்தாக்க அதை நிறுத்திறேன்னு சொல்லி பாக்குறேன் கேட்கல.